விஷயத்தையும் பேசிட்டு போயிருந்தார். எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள்? முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்காரு திருமா. கடந்த 3 மாதமாகவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆதவர்ஜுனா இஷ்யூலேருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. 4 நாள் முன்னால் அவர் தான் சொன்னார் யார் இந்த சாருன்றது தீர விசாரிக்கணும்னு. நேற்று முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுதுன்னார். அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு இதே முதலமைச்சர் தான் சொன்னார் என்பது அவருக்கு நினைவில் இல்லை என்று நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளுக்குள்ளே மிக கடுமையான நெருக்கடி இருக்கிறது. தலைவர்களுக்குள்ளேயே தலைவர்கள் வேண்டுமானாலும் திமுக தலைமையுடனும் அமைச்சர்களுடனும் முதலமைச்சருடனும் துணை முதலமைச்சருடனும் கைகுலுக்கி கொண்டு தேநீர் அருந்தி கொண்டு விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அண்ணா அறிவாலயத்தில் இவர்கள் கூடி குழாவி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த தோழமை கட்சிகளுடைய தொண்டர்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. எப்பயுமே கூட்டணி கட்சிகளோட கோர் ஓட் பேங்க்கை பிரதான கட்சி திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த இஷ்யூவில் திமுக டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இவங்க அலைன்ஸ் கண்டினியூ ஆனாலும் இவங்களுக்கு எந்த லாபமும் இருக்க போகிறதில்ல, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. வரக்கூடிய 26 தேர்தலில் 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக தொடருவாங்க. மாற்று கருத்துக்கு இடமில்லை எனக்கு. நிச்சயமாக இவங்க இந்த 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் 26 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான முக ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் தொடருவார்கள், நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் 21 இந்த இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் அவங்களோட வாக்கு வங்கி இருக்குல்ல, அது மொத்தமாக ஒரு 6-7% எல்லாம் சேர்த்து. விசிகாவுக்கு 0.75%, லெஸ் தேன் 1%. 2 லெஃப்ட்டும் சேர்ந்திங்கனாலே ஒரு 1%, 2%, மொத்தம் ஒரு 2.25%. காங்கிரஸ் ஒரு 4%, 6.25%, 7ன்னு வைங்க. இந்த 7% ஓட்டு 21 திமுக அப்படியே நகர்ந்தது பாருங்கள். அந்த மாதிரி சத்தியமாக நகராது. சாம்சங் பிரச்சனையிலேருந்து பல தொழிலாளர் பிரச்சனைகளில் சிஐடியு மார்க்சிஸ்டோட தொழிலாளர் அமைப்போட ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்காங்க. 21 வலியை போய் ஓட்டு போட்ட மாதிரியெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் ஓட்டு போட்ட மாதிரி சத்தியமாக செய்ய மாட்டாங்க 26. அதனால் இந்த அலைன்ஸ் தொடர்ந்தாலும் திமுக ஒன்றும் அதனால் பெரிய லாபம் இருக்கும்னு நான் நினைக்கல. 2011 காங்கிரஸோடு சேர்ந்து திமுகவோட நின்னது பாமகவும் விசிகாவும், எவ்வளோ வலுவான கூட்டணி. ஆனால் அவன் இந்த பெல்ட்டு பூரா அடி வாங்குச்சு, நார்தன் பெல்ட்டு பூரா ஜெயித்தது பாமக. இவங்க தேமுதிக ஜெயிச்சது 29 சீட்டு. ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் 2+2 பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் 0 ஆகும். இந்த கூட்டணி கட்சிகள், மீண்டும் சொல்லுகிறேன், 3வது முறையாக 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் 26 திமுக கூட்டணியில் தான் இருப்பார்கள், சந்தேகம் வேண்டாம். ஆனால் இந்த கட்சிகளுடைய வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவது என்பது மிக 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 கடினமானது. அது ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இந்த கட்சிகளுடைய கோர் ஓட் பேங்கை திமுக அரசு தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் சிதைத்திருக்கிறது, அவர்களை அந்நியர்களாக மாற்றியிருக்கிறது. திமுக அரசின் விரோதிகளாக அவர்களை திமுக அரசு, காவல்துறை